கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டுன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கள, வருஷமே முடிய போது, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எங்கே, இன்னும் நிறைவேறவே இல்லையே, இன்னும் நான் எவ்வளோ காலம்தான் காத்துட்ருக்குது, இன்னும் எவ்வளோ வருஷங்க நான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளோ காலம் நான் காத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இருக்கிறீங்களே. இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு பதில் தராரு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் தேவனை நம்பி காத்துட்ருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை தேவன் மேலே இருக்குல்ல, ஏசப்பா மேலே இருக்குல்ல. அவர் சொல்கிறார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நான் உனக்கு காரியத்தை வாய்க்கை செய்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். காத்துரு, தாமதித்தாலும் அதற்கு காத்துது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லைன்னு ஏசப்பா சொல்கிறாரு. கொஞ்சம் காத்துரு, சீக்கிரமாக உங்களுக்கானது உங்களிடத்துல வந்து சேரும். பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போனால் உங்களுக்கு தான் பலன் தர கர்த்தர் இந்த வார்த்தையை தரார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.